ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஃபின்லாந்து தமிழச்சி டெய்ஸி. இந்த வீடியோவில் ஒரு டயட் ஃபுட் மாதிரி தான் ஒன்று செய்ய போகிறேன். அதாவது எல்லாம் அவனுக்குள்ளே வச்சு பேக் பண்ணுறது. ஆனால் இது ஒரு கார்லிக் பிரெட் செய்திருக்கிறேன். இது டயட்லேயே அடங்காது. ஸோ வாங்கோ வீடியோக்கு எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்காக நான் இந்த மெரினேட்டட் சிக்கன் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த பாக்ஸில் 3 பீஸ் வரும், அதாவது லெக் பீஸ் 3 வரும். இதை வச்சு தான் நான் இதில் செய்து காட்ட போகிறேன். ஸோ இது 1 கிலோவுக்கும் 1.5 கிலோவுக்கும் இடையில தான் இந்த 3 பீஸும் சேர்ந்து வரும். இதில் அப்படியே எல்லாம் இந்த தோலோட அப்படியே எல்லாம் பிரட்டி அவங்கண்ட வாசனை, இந்த ஃபினிஷ் பீப்புளோட வாசனை திரவியங்கள் போட்டு எல்லாம் பிரட்டி அப்படியே வச்சுதாங்க. இது ஃப்ரெஷ் சிக்கன் தான். ஸோ அதுதான் இப்போ வேண்டி வச்சுருக்கிறேன். இப்படியான இது நான் டயட் டைமில் நிறைய சாப்பிட்டுருக்கிறேன். அதாவது அவனுக்குள்ள வச்சு செய்யக்குள்ள ஒயில் ஒன்றும் பாவிக்க தேவையில்லை. ஸோ முதல்ல நான் அந்த ஸ்கின்னு எடுத்துடுவேன். சிலர் அந்த ஸ்கின்னும் ஜூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் அது எல்லாத்தையும் கழித்து எடுத்துடுவேன். என்னடா அதில் நிறைய கொழுப்பு இருக்கிறதால அதை எடுத்துட்டு இப்போ இதை பெரிய பீஸாக கட் பண்ணிடலாம். ஸோ அதோட அதில் இருக்கிற அந்த தண்ணி மாதிரி இருக்குது, அதெல்லாம் நான் ஊற்றுறேன் இல்லை. அதையும் அவனுக்கு வைக்கல, அதோடைய சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணி போட்டு அந்த சிக்கன் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து தான் நான் அவனுக்கு வைக்கிறேன். நான் என்னென்னா அதில் கொஞ்சம் ஸ்பைசி எதுவும் போட்டிருக்கேன். உரைப்பில்லை, ஆனால் கொஞ்சம் டேஸ்டாக இருக்கும். அந்த இதோட சேர்த்து சாப்பிடக்க நல்லா இருக்குது. இந்த இதுக்கு நல்லா இருக்கும். ஆனால் நார்மலாக இந்த சிக்கன் நான் சிக்கன் கறி வைக்கிறதா இருந்தால் அதை கழுவிட்டு தான் வைப்பேன். ஆனால் இப்படி அவனுக்கு எப்படியானது ஏதாவது செய்யக்க அதை நான் கழுவுறேன் இல்லை, அதையும் சேர்த்து தான் நான் போடுவேன் அந்த தண்ணியையும். ஸோ இந்தளவு பீஸாக எல்லா இதையும் இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். இதில் நான் 2 பாக்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு பாக்ஸ் காணாதபடியே 2 பாக்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ இதில் இருக்கிற அந்த கொழுப்பு அந்த இதுகள் எல்லாத்தையும் நான் கட் பண்ணி எடுத்துறேன். அது சிக்கனில் பெருசாக இப்போ மட்டனில் இருக்கிற மாதிரி சிக்கனில் கொஞ்சம் குறையத்தான் ரெண்டாலும் நான் அந்த இதெல்லாம் தவத்தி தான் எடுக்கிறேன். ஸோ இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ ஓகே, இப்போ எல்லாம் கட் பண்ணி அந்த அவனுக்கு வைக்கிற ட்ரே ஒன்றெல்லாம் போட்டு வச்சுருவேன். இவ்வளோ பெரிய 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 பீஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இதுக்கு ஏற்கனவே சால்ட் எல்லாம் போட்டது. ஸோ அந்த ஸ்கின் உரித்ததால் கொஞ்சம் சால்ட் என்னுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்கிறேன். அதே மாதிரி கறி பவுடரும் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. இது கட்டாயம் கறி பவுடர் வேணுமெண்டு இல்லை, நான் டேஸ்ட்டுக்காக இங்கண்ட அந்த வாசனை வர வேணுமென்றதுக்காக ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு அந்த அந்த கறி பவுடர் எல்லாம் எல்லாத்துலேயும் ஸ்ப்ரெட் ஆகக்கூடியதாக நாங்கள் இப்போ போட்டுவிட்டு இதை பரப்பி வச்சுட்டு ஒரு 175 அவனுக்கு வச்சுட்டு ஒரு ஹாஃப் பாயிலாக இப்போ வெளியில் எடுத்துடலாம். ஸோ அந்த டைமில் நான் கொஞ்சம் வெஜிடபிள் எடுத்து வச்சுருக்கேன், அதோட சேர்த்து அவனுக்கு வைக்கிறதுக்கு. ஸோ இதில் ரெட் ஒனியன் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா சுக்கினி, கியூக்கம்பர், மிக்ஸ் பெப்பர் அண்டு ப்ரோக்காலி. ஸோ இப்போ இவ்வளோத்தையும் எடுத்து நாங்கள் கொஞ்சம் பெரிய பெரிய துண்டாக கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த சிக்கன் அளவுக்கு இல்லாமல் சிக்கனை விட்டால் கொஞ்சம் சின்ன துண்டாக அப்படியே வெட்டி இப்போ எடுத்துடலாம்.
ஓகே, இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணி முடிஞ்சுது. ஸோ இந்த வெஜிடபிள்ஸோட சேர்த்து நான் கொஞ்சம் பீன்ஸும் அதில் ஆட் பண்ணுறேன். அதுக்கு பிறகு இப்போ வந்து இந்த அவனுக்குள்ளால் வச்ச சிக்கனை எடுத்து விடுறேன். இது வந்து ஒரு ஃபுல்லாக அவியல ஒரு ஹாஃப் இதில் தான் அவிஞ்சிருக்குது. ஏன்னா இதுக்கு தான் இப்போ வந்து நான் அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ண போகிறேன். கீழே அவிஞ்ச தண்ணி இருக்குது, அதை நான் ஊற்ற இல்லைன்னா இந்த தண்ணியில் தான் அதை மிச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாம் அவிஞ்சு வரும். ஸோ அந்த வெஜிடபிள் சாப்பிடக்கலாம் கூட அந்த சிக்கனுடைய ஒரு ஃப்ளேவர் வரும். அதனால தான் நான் அந்த தண்ணியை ஊற்ற மாட்டேன். ஸோ இப்போ மிக்ஸ் பண்ணிட்டு இந்த கட் பண்ண எல்லா வெஜிடபிள்ஸையும் வந்து இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வெஜிடபிள்ஸுக்காக நான் வந்து சால்ட் மற்றது சில்லி ஃப்ளேக்ஸும் கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். இதுவும் கூட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரியே ஆட் பண்ணி கொள்ளலாம், கட்டாயம் இல்லை. அதுக்கு பிறகு கொஞ்சம் மஞ்சள் தூள். ஸோ எல்லாத்தையும் இப்போ வந்து ஆட் பண்ணிவிட்டு நான் இப்போ மிக்ஸ் பண்ணிடுறேன். அந்த சிக்கன் அவிஞ்ச தண்ணியோட சேர்த்து அதுவும் எல்லாத்துலேயும் ஸ்ப்ரெட் பண்ணக்கூடியதா இப்போ எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். அந்த கொஞ்சம் இதாக மிக்ஸ் பண்ணினா அந்த கொஞ்சம் ஹார்டாக மிக்ஸ் பண்ணினால் வந்து அந்த சிக்கன் உடைஞ்சிடும். ஸோ கொஞ்சம் சாஃப்டாக மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து நான் கார்லிக் பிரெட் செய்ய போகிறேன். ஸோ அந்த இதுக்காக நான் ஒரு 50 கிராம் மாஜரின் எடுக்கிறேன், பட்டர் ஓ மாஜரின் வட்டேவா. ஸோ அதன் பின்னாடி இதில் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் டில்ன்றது. இது வந்து இந்த படத்தில் இருக்கிற மாதிரி தானது. நான் முதலே இதை கட் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இப்போ அதைத்தான் நான் இதில் ஆட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு பிறகு வந்து கார்லிக் பவுடர், இது வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கொள்ளலாம். இதில் வந்து நான் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவு நான் இதில் ஆட் பண்ணி, ஸோ இப்போ இவ்வளோத்தையும் வந்து இப்போது மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். நல்லா அந்த மெல்ட் ஆகிற மாதிரி நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா நாங்கள் வந்து அந்த ப்ரெட்டில் பூச போகிறோம் இந்த இதை. ஸோ அதனால் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இது வந்து இப்போ மிக்ஸ் பண்ணி முடிஞ்சது. இப்போ வந்து நான் ஒரு அவன் ட்ரே எடுத்து அதில் பேப்பர் போட்டு வச்சுருக்கிறேன் மேலுக்கு. ஸோ அதோட இதில் வந்து நான் பேக்கெட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு பேக்கெட்டில் வந்து 2 வரும். ஸோ இப்போ இது வந்து கொஞ்சம் அந்த ஒரு அவியாத தன்மையாக இருக்கும், அப்படியே பேக் பண்ணபடி இருக்குது. ஸோ இப்போ எங்கள்கிட்ட ஃபேமிலி கண்டபடியே நான் 3 இதை எடுத்து வச்சுட்டு இதை வந்து ஒரு சைட்டாக கீறி விட்டுடணும். ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது, ஒரு 3/4 இதுக்கு போகிற அளவு மாத்திரம் கட் பண்ணினா ஓகே. கூட கட் பண்ணிட்டால் அது வந்து உடைஞ்சிடும். ஸோ அதனால் மெல்ல அதை இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இதை எடுத்து அந்த ஒவ்வொருக்கும் அந்த ஸ்லைஸை மெல்லுசாக கட் பண்ண அந்த இடைக்குள்ளே வந்து பூசிடலாம். இது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நான் சில வழியில் நிறைய தரம் அதை வந்து உடைச்சிருக்கிறேன். உடைச்சா அப்படியே சேர்த்து வச்சுட்டு அப்படியே அவனுக்கு வைக்கலாம். ஸோ இப்போ எல்லாத்தையும் பூசி எடுத்துடலாம். இந்த இடைவெளியில் பூசுறாண்ட மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறமா இதை பூசிட்டு மேலே தொப்பிலையும் கொஞ்சம் பூசி விடைக்குள்ள அந்த அவனுக்கு வச்செடுக்க அது கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வந்து அது சாப்பிடவே நல்ல டேஸ்டாக இருக்கும். ஸோ இப்போ மற்ற 2 பிரெட்டுக்கும் இப்போ பூசி எடுத்துடலாம். சேம் தான், இதை பூசி முடிய இதையும் அவனுக்கு வச்சுட்டு எடுத்துடலாம். பாருங்க எல்லாமே அவிஞ்சு வந்துட்டுது. இதை இடையில ஒருக்கா மாத்திரம் அவனை திறந்து ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விட்டேன் நான். இப்போ நல்லா அவிஞ்சு வந்துட்டு அதே மாதிரி கார்லிக் பிரெட்டும் நல்லா பாருங்க மீலுக்கெல்லாம் பூசினபடியே நல்லா ப்ரௌனாக வந்துருக்கு. இப்போ நான் சர்வ் பண்ணி காட்டுறேன். இப்போ இதோட வந்து கெச்சப் போட்டு வச்சுருக்கிறேன். உங்களுக்கு விரும்பின சில்லி சோஸோ என்னென்ன நீங்கள் போட்டு சாப்பிடலாம். இது நான் டயட் டைமில் நிறைய எப்படி சாப்பிட்டுருக்குறேன். கார்லிக் பிரெட்டை தவிர்த்து இந்த சிக்கன் இது சாப்பிட்டுருக்குறேன். ஸோ இந்த வீடியோ உங்களை எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் அழுத்தி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். உங்கள் டெய்ஸி.